இத்தனை நாள் கொலைகாரிய நம்பி ஏமாந்துட்டோங்கிற கடுப்புல மாமா எப்படியோ என்ன கல்யாணம் பண்ணிப்பாரு. நான் ஆசைப்பட்ட மாதிரி என் மாமா கூட சந்தோஷமா வாழ போறேன். எப்படி என் மாஸ்டர் பிளான் பா! நான் நினைச்சதை நடத்தி முடிக்கிறதுக்குள்ள எத்தனை கஷ்டம், எவ்வளோ சோதனை, என்னென்ன வழியெல்லாம் ட்ரை பண்ண தெரியுமா? கடைசியில இதுதான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடி பாவி, இன்னும் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்க? நிறைய நிறைய பண்ணிருக்க அத்தை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு தனோ பேங்க்ல இஎம்ஐ கட்டுறதுக்காக வச்சிருந்த பணம் திருட்டு போச்சுல, அது கூட என் ஐடியா தான். செம்மையான ஒரு ஆளை செட் பண்ணி பக்காவா பணத்தை அடிச்சிட்டேன். இஎம்ஐ கட்ட முடியாம பேங்க்காரங்க வீட்ல வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால நீ அவளை கழுத்து பிடிச்சு வெளில தள்ளுவேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு அவகிட்ட பணத்தை கொண்டு வந்து கொடுத்து கட்டுன்னு சொல்லிட்ட. உன்னை நம்பி எதுவுமே நடக்காதுன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு. செம்மையான சான்ஸ் கிடைச்சிச்சு, சரியா பயன்படுத்திக்கிட்டேன். பாவி, எப்பேற்பட்ட காரியம் பண்ணிருக்க நீ! நீ விஷண்டி. எல்லாரோட நிம்மதியும் கெடுத்துட்டு இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. மரியாதையா வெளியில போடி. ஏய், வீட்டை விட்டு வெளியில போடி. எது? வீட்டை விட்டு வெளியே போணுமா? நான் எதுக்கு போனும்? அத்தை, இனிமே இது ஏன் வீடு. நான் சொல்றத மட்டும் கேட்டுட்டு இந்த வீட்ல இருக்கிறதா இருந்தா இரு, இல்லன்னா உனக்கு ஒரு பிளான போட்டு உன் புள்ள கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு உன்னையும் இந்த வீட்டை விட்டு அனுப்ப எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என்னடி சொன்ன? என்னையும் என் புள்ளையையும் பிரிப்பியா? இனிமே உன்னை நான் இங்க விட்டு வச்சிருந்தா தானே அண்ணன் பொண்ணாச்சேன்னு பரிதாபப்பட்டு வச்சிருந்ததுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்டடி. நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. இதுக்கு மேல உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. வெளிய போ, வெளிய போ. அத்தை, வெளிய போன்னு சொன்னேன். விடு விடு அத்தை. ஓடி. விடு அத்தை. ஏய், அத்தை. என்னக்காச்சு? என்ன? ஐயோ மா, என்னம்மா, என்ன பிரச்சனை? கதிரு, ஒரு நிமிஷம் கூட இவ இந்த வீட்ல இருக்க கூடாது. உடனே இவ இந்த வீட்டை விட்டு போகணும். என்ன ஆச்சு? எதுக்காக இவளை வீட்டை விட்டு திடீர்னு போக சொல்றீங்க? இது வரைக்கும் இந்த வீட்ல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் இவதான் காரணம்.